பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். சாரி பிரியா, நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்க போதில்ல. நான் உன்னை விட்டு போறேன் பிரியா. நீ சந்தோஷமா இரு பிரியா. அதுக்கப்புறம் எப்படியாவது என் கூட வாழுவேன், என் கூட சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். என் மேலதான் தப்பு. அதனாலதான் நீ ஈகோல இருக்கேன்னு நினைச்ச பிரியா. ஆனா உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு இப்பதான் தெரிஞ்சிச்சு. நான் உன்னை அவாய்ட் பண்றேன், உன்னை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறேன். இதெல்லாம் எனக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை ஒவ்வொரு நாளும் வெறுக்கிற மாதிரி நடிக்கிறேன் பிரியாண்ணா. என்னால முடியல பிரியா. உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை விட்டு விலகணும்னு நினைச்சா கூட என்னால முடியல. ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிரியா. நீ என் கூட சந்தோஷமா வாழுவேன். நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கனாலதான் நீ கோவத்துல இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன மொத்தமா வெறுக்கிறன்னு சத்தியமா எனக்கு தெரியாது பிரியா. இதை தெரிஞ்சிருந்தா எப்பயும் உன்னை விட்டு விலகி இருப்பேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசி சிரிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல பிரியா. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காதுடான்னு. அப்படி சொல்லியிருந்தா என்னைக்கும் நான் போயிருப்பேன்ல பிரியா. இப்ப என்னால உன்னால வெறுக்கிற மாதிரி நடிக்கவும் முடியல, உன்னை வெறுக்கவும் முடியல பிரியா. உனக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு உன்னதான் பிரியா ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்குள்ள வந்து அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாத்தையும் நீ தான் காட்டின. யாரும் இல்லாத அனாதையா நான் இருந்தேன். ஆனா எனக்கு நீ இவ்வளவு பெரிய குடும்பத்தை கொடுத்ததே நீ தான் பிரியா. ஆனா இப்போ சொல்ற, உன்னை விட்டு வேணா நான் போவேனே தவிர நான் இந்த குடும்பத்தை விட்டு என்னைக்குமே நான் போக மாட்டேன் பிரியா. உன்னை விட்டு விலகி இருக்கேன், உன்னை விட்டு நான் போயிருவேன். நீ சந்தோஷமா இரு. ஆனா என்னைக்குமே என்னால இந்த குடும்பத்தை விட்டு பிரிய முடியாது பிரியா. உன்னை விட்டு என்னால பிரிய முடியாது. ஆனா நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் பிரியா. கல்யாணம் அப்ப இதை தானே நான் வாக்கு கொடுத்தேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் சொன்னேன்ல பிரியா. அதுதான் பிரியா நான் இப்ப பண்றேன். நீ சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இரு பிரியா. நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு சந்தோஷம் தான் பிரியா. என்னால ஒண்ணு வெறுக்கவும் முடியல. ஆனா நீ ஈஸியா என்ன வெறுத்துட்டல. முன்னாடியே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் என் பொண்ணாட்டி நான் நினைச்சிருக்க கூட மாட்டேன்ல. எதுக்காக இவ்வளவு தூரம் வந்து என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்துற? என்னால முடியல, உன்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது பிரியா. ஏன்னா இத்தனை வருஷமா நான் உன் கூட வாழ்ந்துட்டேன் பிரியா. எல்லாரும் நம்ம கிட்ட குழந்தை இல்லையான்னு கேட்கும் போது நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? அந்த டைம்ல நான் யோசிப்பேன், கண்டிப்பா நாங்க ஒரு நாள் வாழுவோம், எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும்னு. ஆனா அதெல்லாம் நடக்காதான்னு நான் நினைக்கல பாரு. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை விட்டு விலகி இருப்பேன் அப்பவே. என்னமோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பிரியா. என் உயிரே நீ தானே நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் அதை தான் நினைக்க போறேன் பிரியா. ஏன்னா உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்ல. எனக்கு இந்த குடும்பமும் நீ மட்டும்தான் உயிரிய பிரியா. ஆனா அதே டைம்ல நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல பிரியா. உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. ஏதோ ஒரு விஷயத்துல என் மேல ஈகோ இப்படின்லாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாரு, உனக்கு என்னையே சுத்தமா பிடிக்கலன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஒரு கட்டத்துல எப்படியாவது நீ என் கூட சந்தோஷமா வாழ்வேன்னு தான் நான் நினைச்சேன். தாலி கட்டும் போது கூட இந்த குடும்பத்துக்கூடயும் உன் கூட சந்தோஷமா வாழணும் தான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் இதுலலாம் எனக்கு எதுவுமே விருப்பமே இல்லைன்னு சொன்ன பாத்தியா. எனக்கு கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா அன்னைக்கே பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம்ல பிரியா. எதுக்காக இவ்வளோ தூரம் இதை கொண்டு வந்த? இப்ப எதுக்காக இவ்வளோ நாடகம் உன்கிட்ட இருந்து? என்னை வெறுக்கணும்னு நினைக்கிற நீ வெறுத்தரலாம்ல பிரியா. எதுக்கு பாசம் கொடுக்கற மாதிரி நடிக்கிற? எதுக்கு இவ்வளோ நாடகம் நடத்தி என்ன காயப்படுத்துற பிரியா? உனக்கு புரியலையா எனக்கு வலிக்குதுன்னு? உனக்கு புரியவே இல்லைல்ல. என்கிட்ட நாடகம் ஆடி இருக்கல பிரியா. எதுக்காக எதுக்காகன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா நீ என் லைஃப்குள்ள வரும்போது அவ்வளோ ஆசையா இருந்தேன், அவ்வளோ கனவோட இருந்தேன். அதுக்கப்புறம் கூட ஓகே, அவ சந்தோஷமா என் கூட வாழ்வான்னு நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது அது கடைசி வரைக்கும் நடக்காதுன்னு. உனக்கு என் கூட வாழ பிடிக்கல, நான் அப்பவே சொல்லியிருக்கலாம் பிரியா. இதை நீ இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எனக்கு காயப்படுத்தியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எப்போ சொல்லியிருந்தாலும் உன்னோட சந்தோஷத்துக்காக நான் பிரிஞ்சு போயிடுவேன். ஏன்னா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்லியிருக்கேன் பிரியா. அந்த வாக்கு நான் கண்டிப்பா என்னைக்குமே மாத்த மாட்டேன். அதனால மட்டும்தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இப்போ உன்னை விட்டு விலகி போறேன் பிரியா. நான் நடிக்கிறேன்னு தெரியுது, அது உனக்கு வலிக்குதான்னு எனக்கு புரியல. உனக்கு தான் என்ன சுத்தமாவே பிடிக்கலையே. உனக்கு எப்படி பிரியா வலிக்குவது? உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். விலகி ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன் பிரியா. நான் என்னைக்குமே உன்னை விட்டு பிரிவேனே தவிர இந்த குடும்பத்துக்கிட்ட நான் பேசாமலாம் இருக்க மாட்டேன் பிரியா. இந்த விஷயம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம்,
ஆனா என்னால முடியாது பிரியா. உன்னை விட்டு நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல. இந்த குடும்பத்தை விட்டும் என்னை விலகி இருக்கணும்னு நினைக்காத பிரியா. எனக்கு எல்லா உறவும் எல்லாத்தையும் கொடுத்த பிரியா. திரும்பி நான் அனாதையாக்கிட்டல. எனக்காக அத்தை மாமா எனக்காக நீ இருந்த. ஆனா திரும்பி அதே இடத்துல என்னை கொண்டு போய் நிப்பாட்டிட்ட பிரியா. இதுக்கு நான் அந்த இடத்துலயே இருந்திருக்கலாமோன்னு யோசிக்கிறேன். இவ்வளவு நாள் கிடைச்ச பாசம் எல்லாம் போதுல. எனக்கு தெரியல பிரியா என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா கண்டிப்பா உன்னோட சந்தோஷத்துக்கு எதுவும் வந்துடாது. என்ன நீ கொஞ்சம் இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இவ்வளோ கனவுல காண்டு வச்சிருக்க மாட்டேன் பிரியா. எனக்கு இந்த ஃபேமிலியை கொடுத்ததே நீதான். இப்ப இந்த ஃபேமிலியை எடுக்க போறதும் நீதான் நான் நினைக்கிறேன் பிரியா. உனக்கு காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு. அதுவே எனக்கு போதும். அதுவே எனக்கு சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வேற எதுவும் வேணாம் பிரியா. இந்த குடும்பத்துக்கிட்ட மட்டும் எனக்கு பேசுறதுக்கு நீ கொடுத்தா மட்டும் போதும். வேற எதுவும் எனக்கு வேணாம் பிரியா. உனக்காக எதுவா இருந்தாலும் மாத்திக்கலாம்னு நினைச்சேன். ஒவ்வொரு விஷயமும் உனக்கு என்ன கிட்ட என்ன பிடிக்காது அதை மாத்திக்கலாம் நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சு மாத்திக்கிட்டேன். ஆனா இப்பதான் புரியுது உனக்கு என்னையே பிடிக்கலன்னு. உங்களுக்கு என்னையே பிடிக்கலங்கும் போது என்னால என்ன பண்ண முடியும்? இத்தனை வருஷமா என்ன பிடிக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செஞ்சேன். ஏதோ ஒரு காரணத்தினாலதான் என்கிட்ட இருந்து விலகி இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாள் உங்களுக்கு என்னையே பிடிக்கலங்கும் போது நான் உடஞ்சிட்டேன் பிரியா. சுக்கு நூற உடஞ்சிட்டேன் அன்னைக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல பிரியா. அதுதான் உங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் பிரியா. உங்களுக்கு தேவையான அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் உங்களுக்கு வரும் பிரியா. எனக்கு உங்களை விட்டு பிரியறதுல எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஆனா உங்களுக்காக எதுவா இருந்தாலும் செய்வேன் பிரியா. உங்களை விட்டு விலகி இருக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். அதுக்கப்புறம் கூட நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க பிரியா. அதுக்காக தான் டிவோர்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் பிரியா. கண்டிப்பா டிவோர்ஸ் நோட்டீஸ் உங்ககிட்ட வரும்போது நீங்க சந்தோஷமா கையெழுத்து போடுவீங்க. எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை பிரியா. என்ன பிடிக்கும்னு ஒவ்வொரு நாளும் என்னையே நான் மாத்திக்கிட்டேன். ஆனா என்ன பிடிக்காதுங்கும் போது நான் எவ்வளவு மாத்தினாலும் உங்களுக்கு பிடிக்காது பிரியா. என்ன சுத்தமா உங்களுக்கு பிடிக்காது. அதனாலயே நான் ஒவ்வொரு விஷயம் செஞ்சாலுமே உங்களுக்கு பிடிக்காம தான் போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பிரியா. இதுக்கு மேலேயும் உங்களை எனக்கு பிடிக்க வைக்கணும்னு என்னால நினைக்க முடியல பிரியா. உங்களோட மொத்த ஆசை நீங்க அந்த லெட்டர்ல எழுதியிருந்தீங்க பிரியா. நான் உங்களை விட்டு விலைக்கு போகணும் என்ன சுத்தமா பிடிக்கலன்னு எழுதியிருந்தீங்க. அதுக்காக மட்டும்தான் பிரியா நான் இவ்வளோ மாசம் உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கேன். நீங்க அது எனக்கு தெரியணும்னு வச்சிங்களான்லாம் எனக்கு தெரியல. ஆனா என்னோட கபோர்ட்ல இருக்கும் போது எனக்கு தெரியணும்னு சொல்லி தானே நீங்க வச்சிருப்பீங்க. நான் உங்களை சீக்கிரமா விட்டு விலகிடணும்னு சொல்லி தானே நீங்க அந்த லெட்டரை என் கண்ணில் படுற மாதிரி வச்சிருப்பீங்கல்ல பிரியா. போதும் அதனால அந்த லெட்டரை படிச்சுட்டேன். அந்த அன்னைக்கு நீங்க ஏதோ சும்மா சொல்றீங்கன்னு தான் நினைச்சேன். அகைன் இன்னொரு லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறமா என்னால எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஏதோ நீங்க விளையாடுறீங்க இதெல்லாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு லெட்டர்லயே எனக்கு புரிஞ்சிருச்சு பிரியா. அன்னைக்கு அந்த கபோர்ட்ல இருக்க லெட்டர்லயே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் உங்களை விட்டு விலகாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஒரு லூஸை எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு என் மேல விருப்பமே இல்லை, எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமும் உங்களை ஃபோர்ஸ் பண்றேன். இதை மட்டும் நான் பண்ணேன்னா என்ன மாதிரி ஒரு கேவலமானவனே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பிரியா. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் லெட்டர்லயே எழுதியிருந்தீங்க. ஆனா பாருங்க இந்த லூஸுக்கு அது கொஞ்சம் கூட புரியல பாருங்களேன். ஏதோ நீங்க விளையாடுறீங்க இப்படின்லாம் தான் நான் நினைச்சேன். செகண்ட் லெட்டர்ல தெளிவா எழுதிருந்தீங்க பிரியா. உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல நீங்க எழுதிருந்தீங்க. அதுவும் அவ்வளோ தெளிவா எழுதிருந்தீங்க பிரியா. என்ன சுத்தமா பிடிக்கலன்னு எழுதிருந்தீங்க. ஆனா உங்களுக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு உங்களை மட்டும்தான் பிரியா பிடிக்கும். இந்த ஜென்மத்துல எனக்கு வேற பொண்ணும் இல்ல பிரியா. எனக்கு பொண்டாட்டினா அது நீங்க மட்டும்தான் பிரியா. நீங்க சந்தோஷமா வாழுங்க பிரியா. ஆனா அந்த சந்தோஷமா வாழ்ற ஒருத்தவங்களும் உங்க கூட நான் சேர்த்து வைப்பேன் பிரியா. அந்த பையனை உங்க கண்ணு முன்னாடி நான் கூட்டிட்டு வந்து நிப்பேன். நீங்களும் அவனும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட டிவோர்ஸ் நோட்டீஸ் உங்க கையில வரப்போகுது பிரியா. அன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போய் அந்த பையன் கிட்ட நான் காட்டுறேன் பிரியா. அப்பதானே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. என் கையாலேயே இந்த வேலையை நான் செஞ்சுட்டு போறேன் பிரியா. அந்த பையன் யாரு என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பையன் உங்களை ரொம்ப லவ் பண்ணியிருக்கானு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த காலேஜ்ல தான் அந்த பையன் படிச்சுட்டு இருக்கானு எனக்கு தெரியுது பிரியா. அந்த பையன் கிட்ட பேசுவேன் பிரியா. எவ்வளவு சீக்கிரம் என்னால பேச முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் பேசுவேன். நீங்களும் அவரை லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது பிரியா. அந்த பையனும் நீங்களும் லவ் பண்றீங்க. அதனால நான் சந்தேகம்லாம் பல்ல. நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து நீங்க லவ் பண்ணிருக்கீங்க பிரியா. அந்த ஒரு காரணத்தினாலதான் என்ன பிடிக்கல நீங்க எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிரியா. கூடிய சீக்கிரத்துல உங்களையும் அந்த பையனையும் நான் சேர்த்து வைப்பேன் பிரியா. எந்த கவலையும் படாதீங்க பிரியா. எந்த ஒரு ஹஸ்பண்டுக்கும் இப்படி ஒரு கொடுமை வந்துடக்கூடாது பிரியா. தான் ஒய்ஃப் வேற பையனை லவ் பண்றான்னு சேர்த்து வைக்கிறது எங்கேயும் நடக்க கூடாது பிரியா. பரவாயில்ல சந்தோஷமா ஏத்துக்கிறேன். உங்களை கண்டிப்பா அந்த பையன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன் பிரியா. எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. அந்த டைமுக்குள்ள கண்டிப்பா நான் பேசி புரிய வைக்கிறேன். அன்னைக்கு நைட் உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போய் அந்த பையன் கூட உங்களை சேர்த்து வைப்பேன் பிரியா. கவலைப்படாம தூங்குங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு விலக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விலகிடுறேன் பிரியா. அதான் எனக்கு ஒரு வாரம் மட்டும் போதும். அந்த ஒரு வாரத்துல உங்களை ரசிச்சுக்கிறேன் பிரியா. ஒரு வாரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. என்னால அவன் கிட்ட போய் பேச முடியல பிரியா. உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. நீங்க இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க பிரியா. கண்டிப்பா அது நடக்கும். இப்போவும் சொல்றவங்கள ரொம்ப விரும்புறேன் பிரியா. ஐ லவ் யூ பிரியா.
உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும், இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும். வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம், கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம். என்னாலும் தனிமையே எனது நிலைமையோ, துன்ப கவிதையோ. அவன் தூங்குறான், கொண்டு போய் தொட்டில போட்டுரு, அப்பதான் தூங்கிட்டு இருப்பான். இல்லனா எந்திரிச்சிருவான்டா. சரி நான் தொட்டில போட்டுறேன். போய் அங்க பாரு, அவனே தூங்கிட்டான், நீயும் தூங்கணும்ல. அப்பதானே இசை காலையில எந்திரிச்சு விளையாட முடியும். நீ தூங்காம இப்படி முழிச்சிட்டு இருந்தா எப்படி விளையாடுவ? உன் பொண்ணுதான் காலையில நல்லா தூங்குனாளே. பத்தா குறைக்கு 8 மணிக்கு தூங்குனா, 9 மணிக்கு எந்திரிச்சா. உன் பொண்ணு 9:30க்கு தூங்காதாடா? இப்ப பாரு, அவளுக்காக நம்ம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, அவ தூங்குற டைம் தூங்குவா. என்ன இசை கரெக்ட் தானே? நீ உன் பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணு. விடுமா, தூங்குவா. இப்பதானே தூங்கி எந்திரிச்சிருக்கா. யாருன்னா இப்ப தூங்கி எந்திரிச்சு சொன்னது அவளை? 9:30க்கு எல்லாரும் தூங்கும்போது தூங்கலாம் தானே? இங்க பாரு, இவனே இப்பதான் தூங்கி இருக்கான். அவன் தூங்கிட்டானா? இவனு தூங்கலனா? இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே முழிச்சிட்டு இருக்க போறான்னு தெரியலனா. அவ முடிச்சிட்டு இருக்க வரைக்கும் நாங்க எல்லாரும் முடிச்சே பாக்குறோம். ஓகேவா? நான் இப்ப முழிச்சிட்டு இருக்கிறது பெருசு இல்லனா. இடையில அழுந்துட்டானா அவனும் எந்திரிச்சிருவா. பத்தா குறைக்கு பிரியா கூட தூங்கிட்டு இருக்கா, சஞ்சுவும் எந்திரிச்சிருவா. அவ ரூம் இங்க இருக்கு, அதெல்லாம் எந்திரிக்க மாட்டா. இருந்தாலும் உன் பொண்ணு இவங்க 2 பேர் அழுந்தா அவளுக்கு சவுண்டே கேட்க கூடாதுன்னு போய் பிரியா கூட தூங்குறா பத்தியா? எங்கடி அங்க விளையாடிட்டு இருந்தா போல அப்படியே தூங்கிட்டா. பிரியாவும் தூங்கிட்டா அப்படியே. அதனால என்ன பண்றது, குரு மாமா தான் வந்து அவங்க 2 பேரும் அங்க தூங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம தூக்கணும், அவ்வளவுதான். அவ கதற ஆரம்பிச்சிருவா. அப்புறம் திரும்பி யாரு தூங்க வைக்கிறது? அதான் பிரியா கூடயே தூங்கட்டும்னு விட்டுட்டேன். இருந்தாலும் உன் பொண்ணு சேஃப்டியா தூங்கிட்டா பத்தியா? ஆமா பாரு, இவனே இப்பதான் தூங்குறா. அவ என்ன தூங்க கூட மாட்டேங்கிறா. ஏதோ இப்பதான் அவக்குள்ள எனர்ஜி வந்த மாதிரி அவ பண்ணிட்டு இருக்காடி. உன் பொண்ணு பிறந்ததுல இருந்தே இதே தாண்டி. என்னடி பண்றது, 1 மணி நேரம் தூங்குறா. இந்த நைட் டைம் ஆயிட்டாலே முடிச்சுக்கிறா. அப்பதாண்டி இவளுக்கு எனர்ஜி வரும். அப்பதான் இவ கூட யாராவது விளையாண்டுகிட்டே இருக்கணும். அதுக்கு நமக்கு எனர்ஜி இருக்கணும்ல. சரி விடு, என்ன பண்றது. எல்லாம் உன் அண்ணன மாதிரியே இருக்காடி அவளும். ஏண்டி அண்ணனை பிடிச்சிருக்கிறா? அவனே ஒரு பக்கமா ஓரமா பாவமா நின்னுட்டு இருக்கான். யாரு, உன் அண்ணன் தானே? ஏண்டி நீ வர ஜீவாவும் இப்படிதான் பண்ணுவாராம். ஆமாமா, ஜீவாவும் இப்படிதான் பண்ணுவான். நான் எப்படி பண்ணுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் பாட்டி உட்காந்து ஊருக்கே சொல்லுவாங்களேடா, எனக்கு தெரியாதா? ஏதோ இப்பதான் கதை சொல்றது கிடையாது பாட்டி. அந்த வீட்டுல இருக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து என்ன கதை அடிப்பாங்க. இந்த பாட்டிக்கு இருக்குடா. இருந்தாலும் உன் பொண்ணு உன்ன மாதிரியேடா. நீ என்ன மட்டும் சொல்லாது, நீ எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்ப. அவளும் அப்படிதான். ஆனா எனர்ஜி வந்துருச்சுன்னா வெந்திரிச்சிடறாடா. நல்ல வேலைப்பா, 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. ஆமா அன்பு, தொட்டில போட அன்பு. இல்லனா பெட்ல போட்டு நீ பக்கத்துல படுத்துக்கோடா. ஹலோ மேடம், எங்க போலான்னு ஐடியா? நான் இங்க போலடா. அப்புறம் தூங்க போலாமே. போலாண்டா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். நீ இவனை தூங்க வை. நான் தூங்க வைங்கிறப்ப அப்புறம் அவனும் முழிச்சுக்க போறான். இப்படியே எவ்வளவு நேரம் தூக்கி பிடிச்சிட்டு இருப்ப நீ? போ. சரி, நானும் இவ்வளவு தூக்கிட்டு கீழே போறேன். அங்க போய் அப்படியே கொஞ்சம் விளையாட்டு காட்டின பெட்ல அப்படியே தூங்கிடுவா. ஆமா, நான் அப்படியே தூங்கினாலும் தூங்கிடுவானா? சரி சௌமியா, சரிண்ணா, நாங்க போறோம். நீங்களும் கீழே போய் தூங்குங்க. சரிம்மா. வா சௌமியா, நம்மளும் கீழே போலாம். இல்ல அன்பு, நீ கீழே போ, நான் வரேன். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்ப ஜீவா குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு தூங்குறதுக்காக கதை சொல்லி இல்லாட்டினா விளையாண்டுட்டு நான் சௌமியா கூட போயிட்டு ஏதாவது ஹெல்ப் செஞ்சுட்டு வந்துடுறேன். உன் குழந்தை சும்மாவே தூங்காம இருக்கா. நீ வந்துட்டுனா அழுந்துற போற. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சின்ன வேலை தான், நான் டக்குன்னு முடிச்சிருவேன். இப்ப என்னடி நான் வரதுல? ஏன் அவ என்ன தூங்குலடி? போய் தூங்க வைடி. நான் தூங்க வச்சா மட்டும் தூங்கிடுவாளா? ஏண்டி நீ வேற? ஆமா ஸ்னேகா, நீ போ. அவ சின்ன வேலை இருந்துன்னு சொல்ற, முடிச்சுட்டு வந்துருவா. இல்லன்னா நான் கூட போய் ஹெல்ப் செஞ்சுக்கிறேன். அதெல்லாம் வேணாம் அன்பு, சின்ன வேலை தான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. எல்லாரும் கிச்சன் ரூமுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, எந்திரிச்சிருவாங்க. சின்ன வேலை நான் முடிச்சுட்டு நானே வந்துடுறேன். நீ அவனை படுக்க போட்டு நல்லா சேஃப்டியா படுத்துட்டு நான் வந்துடுறேன். ஸ்னேகா, நீயும் கீழே போ. ஆனா நீயும் போனா நீங்க அவளை தூங்க வைங்க, போங்க. இப்ப நீயும் நானும் கிச்சன் ரூம்ல போகணும்னு வச்சுக்கோங்க, யாராவது முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அந்த வேலையை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால சின்ன வேலை தானே, நான் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. சரி, என்ன வேலை? அது சின்ன வேலை தான். நீ போ. நீ சரியே இல்லடி காலையில இருந்து. நான் என்னடி சரியில்லை? எப்படா நைட் ஆகும் காலையில இருந்து உட்காந்து பேசிட்டு இருந்தேன். நான் கூட நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் அப்படி சொல்றியோன்னு நினைச்சேன். அப்படி இல்ல, இப்ப என்ன ஏதோ சின்ன வேலைன்னு சொல்லிட்டு இருக்க நீ. இத்தனைக்கும் கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சாச்சு, அப்புறமும் ஏதோ ஒரு வேலைன்னு சொல்ற. நீ சரியில்லடி. இது குடும்பமா என்னங்க வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்றதுல எவ்வளோ கேள்வி கேக்குறீங்க. நம்மளனா நீயும் வந்து பாரு. இல்ல நீ பாரு, சின்ன வேலை தானே நீ சொன்ன, போய் பார்ப்போம். வரதா இருந்தா வாடி. இப்ப சாமி அப்புறம் இவ அழுக ஆரம்பிச்சிருவா. இவளை யாரு சமாளிக்கிறது? நீ போ. இத நான் சொல்லும் போது மட்டும் தப்பு. ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு கேளு. இதை நீ சொன்னா நல்லது. சும்மா உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல போல. போ. சரி சௌமியா, நான் கீழே போறேன். நீ 10 நிமிஷத்துல வந்துடணும். வரலன்னா நானே வந்து பாப்பேன். 10 நிமிஷம் கூட இல்லடா, 5 நிமிஷத்துல நான் வந்துருவேன். நீ போ. சரி, நான் வரேன்.
சரி அன்பு நீ கீழே போ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி நீ போ சௌமியா. ஸ்னேகா சொன்ன மாதிரி இவ சரியில்லையே, சம்பந்தமே இல்லாம இப்ப என்ன வேலை இருக்க போகுது? ஆமா அப்பவே சொல்லிட்டாங்க கிச்சன்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு. அப்புறம் என்ன இவளுக்கு நைட் டைம்ல வேலை? இப்போ பத்தா குறைக்கு குழந்தை தூங்குறான், கண்டிப்பா அவன் வெளியில போக மாட்டா. எப்ப அழுகுவானே தெரியாதுன்னு சொல்லிட்டு கூடயே இருப்பா. இப்ப முழிப்பான முழிக்க மாட்டான்னு கூட தெரியல, நீ பாத்துக்கோ நான் வரேன்னு போறான். என்ன நடக்குதுன்னே தெரியல. சௌமியா என்ன என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிற மாதிரி இருக்கே. ஸ்னேகா கேட்கும் போது இவ கொஞ்சம் தடுமாறினா, நானே பார்த்தேன். இல்லைன்னா இந்த வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வரேன்னு இவ எப்போதும் சொல்லுவா. அது வேலைன்னு சொல்லி ஏதோ வளர்ன மாதிரி இருக்கே. சரி பாப்போம் என்னதான் பண்றான்னு.